ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த படத்திற்காக. இந்த படத்தின் நாயகன் திரு ஜனா அவர்கள். இவர்களை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு குட்டி விஷால்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு மட்டும் இல்ல, பழகுவதற்கும் ரொம்ப நல்லவர். ரொம்ப விடாமுயற்சி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தான் அவர்களே, துணைத் தலைவர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் மன்னன் அவர்களே, அழகன் தமிழ்மணி அவர்களே, ரிஷிராஜ் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, இங்கு வாழ்த்தி விட்டு சென்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் டி சிவா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள திரையுலகை சார்ந்தவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த தயாரிப்பாளரின் அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்துள்ள அவரின் உறவினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இரு காதல் ஒரு கதை, அதாவது 2 கதையை ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. சாங்கெலாம் ரொம்ப இப்போ சமீபத்தில் பார்த்த படங்களில் இந்த படத்தோட சாங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல வெற்றி அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே சிறப்பு விருந்தினர் வருகை தந்துள்ள சிவசக்தி பாண்டியன் அவர்களை பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருந்து செயலாற்றியவர் அவர். ஸோ அந்த செக்ரட்டரி இருக்கும்போது அந்த 5 வருஷம் ஒரு பொற்காலமாக இருந்ததுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே தான் இப்போ தானு சார் தலைமையில் எல்லாரும் இரவு பகல் பாராமல் அல்லும் பகலும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் நலன் ஒன்றிய குறிக்கோளாக ஏற்று செயல்பட்டு வரும் இந்த சங்கம், இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் நிறைய பாராட்டுக்குரியவர்கள் அப்படின்னு இப்போ வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 மாதத்துலேயே இப்போ நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் படம் எடுக்க வந்திருக்கிறாங்க தைரியமாக. படங்களும் வாரம் பார்த்திங்கன்னா 10 படம் 7 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த படம் பசங்க, அது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பசங்களை வச்சு படம் எடுத்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குது. உதாரணம் சொன்னோம்னா பசங்கன்னு சமீபத்தில் வந்த படம், அதுக்கு முன்னாடி சுரேஷ் நடித்த படம் பன்னீர் புஷ்பங்கள், அப்புறம் கார்த்திக் நடித்த அழகில் ஓய்தில்லை, அந்த மாதிரி படங்கள் வரிசையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கருப்பாக எந்த ஒரு ஹீரோ அறிமுகமாகிறாரோ அந்த ஹீரோலாம் மிகப்பெரிய. இங்கே வந்திருக்கும் தலைவர் அவர்களே, மற்றுமுள்ள ரசிகர் பெருமக்களே, மீடியா உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப காலமாக இந்த சினிமா படத்தில் பாட்டு எழுதணும், மியூசிக் பண்ணணுன்ற ஒரு வெறியோடு சுற்றி எவ்வளோ கம்பெனிகளை ஏறி இறங்கினேன். அதுதான் சரி, அது என் பொண்ணு கேட்டதுனால நான் இது பண்ணி அவங்களுக்காக இதை செய்தேன். சரி, இப்போ இப்போ பண்ணியிருக்கிற இந்த பாடலும் இசையும் எனக்கு பட்டி தொட்டியெல்லாம் போகணும், சேரணும், மக்களுக்கு பிடிக்கணும், எல்லோரும் நல்லா எங்களை வாழ்த்தணும், எங்களுக்கு வெற்றி தேடி தரணும்னு உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். ஸ்டேஜில் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லா கலை புயல்களுக்கும் வணக்கம். தானு சார் அவர்களுக்கு வணக்கம். இந்த இடத்துல உட்காந்துட்டு பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது. என்னை மதித்து ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்ருக்காங்க. தேங்க்ஸ். நான் பன்னீர்செல்வம் அண்ணா, டைரக்டர் அண்ணா, ப்ரொடியூசர் அண்ணா, மேனேஜர் அண்ணா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படம். இந்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி ஒரு படம் எடுக்கிறது ஒரு டேலண்ட். பன்னீர்செல்வம் அண்ணா அதை ரொம்ப நல்லா காமிச்சிட்டாரு. இந்த படத்தை எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கணும். இட்ஸ் எ ரியலி குட் மூவி. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் ப்ளீஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டு சைடும் நான் வரவு, பிள்ளை வீட்டு சைடும் நான் வரவுன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவு ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஜனாவும் என் பிள்ளை தான். என் பிள்ளையாக நடித்து என் பிள்ளையாகவே வாழ்ந்திருக்காரு. வில்லனாக நடிச்சிருக்கிற ஆதித்யா என் பிள்ளை தான். ஸோ எந்த பிள்ளைக்கும் எல்லா பிள்ளைக்கும் நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும், நீங்கள்லாம் கவனிச்சுக்கணும் அவங்கள தான். 2 பேரையும் நல்லா பண்ண வச்சுருக்காரு பன்னீர்செல்வம் சார், அதுதான் நான் சொல்லுவேன். ஆதித்யா அவனை நடிக்க வைக்கிறதா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. 10th அப்போ தான் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்திருந்தான். அன்றைக்கி அவனுக்கு பர்த்டே. அன்றைக்கி அக்ஷய திருதியை. வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சென்டிமெண்ட்டாக நம்ம பன்னீர்செல்வம் சாரும் பாபு சாரும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ எங்கேயோ வெளியில் கிளம்புறதுக்காக அவன் நான் கிளம்புறேன்னு சொல்கிறதுக்காக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அப்போ தான் டைரக்டர் சார் பாபு சாரும் பையனை நடிக்க வைக்க முடியுமா, அனுப்புகிறீங்களா இந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. ரொம்ப யோசித்தோம். படிக்கிறானே
நம்ம இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளால் வெளி சாப்பாடு சாப்பிடவே முடியாது, எனக்கு தெரியும். படிக்கிற பையனாக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னா, இல்லை மேடம் வாய்ப்பு எப்போவுமே வந்து கதவை தட்டாது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க அப்பாட்டையும் கேட்டேன். அப்புறம் எனக்கு என்னமோ சென்டிமெண்ட்டாக அவனுக்கு ஒரு பர்த்டே ஏதோ சேஞ்ச் வருது, அன்றைக்கின்னு பார்த்து பூஜை பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்ல இதுவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் 10th முடிச்சுட்டு ரொம்ப வெயிலில் புல்லட் எடுத்து சுற்றிட்டே இருந்தான். எங்கே போனால் எப்போ வருவான்னே தெரியாது, ஃபோனையும் எடுக்க மாட்டான், ரொம்ப படுத்திகிட்டு இருந்தான். சரி கொஞ்ச நாள் பன்னீர்செல்வம் சார் கிட்ட மாட்டி விட்டுடலான்ட்டு தான் அமுச்சு விட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ண வச்சுருக்காரு. இது ரொம்ப நல்ல சப்ஜெக்டு. பசங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இல்லை. மதர் சென்டிமெண்ட் சாங் ஒன்று குஹா சார் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாங் ஆக்சுவலாக போடுவாங்கன்னு பார்த்தேன், ஏன்னு தெரியல அந்த சாங் போடல. பட் ரொம்ப நல்ல சாங் ஆஃப் த இயராக வரும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. பாடியிருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நடிச்சிருக்கிற எல்லா பசங்க, ஜனாக்கும் சரி, ஆதித்யாவுக்கும் சரி, அனுக்கும் சரி, தமிழ் இந்த திரைப்படம் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும். இப்போ புதியவர்களுக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது படங்களில், நிறைய படங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம பெற்றவங்களுக்கு எல்லாமே பெரிய டென்ஷன் என்ன, டீனேஜ் பசங்களை எப்படி மேய்க்கிறதுனே தெரியல, அவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வருது. நம்மக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேச சொன்னால் அட்வைஸ் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க, என் பிள்ளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இந்த படத்தில் இருக்குது. பசங்க எப்படி இருக்கக்கூடாது, பசங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் எப்படி போய் முடிவில் முடியும் அப்படின்னு ரொம்ப நல்லா பன்னீர்செல்வம் சார் சொல்லியிருக்காரு. விஜய் சார் கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. என் பையன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான், விஜய் சார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாருமா, இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும், கேமரா இப்படி பார்க்கணும், எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அவரோட ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தை நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா சொல்கிற மாதிரி நல்லா பரீட்சை எழுதியிருக்காங்க. பரீட்சை எழுதாத மார்க் போட சொல்லலை, நல்லா பரீட்சை எழுதியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மார்க்கை நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த படம் நல்ல வெற்றி பெறணும், அந்த பாடல்கள்லாம் நல்ல வெற்றி பெறணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இரு காதல் ஒரு கதை வந்து வெற்றி பெறணும் எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த மைக் பிடிச்சி ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட் டைம், ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எங்கள் சங்கத்தின் தலைவர் தானன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் இரு காதல் ஒரு கதை, மகள் தந்தைக்கு ஆற்றும் பணியாக இசையமைப்பாளரை இந்த திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்காக அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த படத்தில் பணியாற்றியவர்களுக்கும் கதாநாயகன் ஆதி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி படையமாகும் என்று வேண்டி எல்லாம் அல்ல வேண்டி வேண்டி வணக்கம். அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் திருமதி லட்சுமி கதிர் என்பவர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, பழக்கம் இல்லை. என் நண்பர் ராஜா அவர்கள், சுமங்கலி குரூப் ராஜா அவர்கள் வந்து, அண்ணா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் படம் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து படம் எடுத்துட்டாங்க, ஆனால் பட் இது எப்படி ப்ரமோட் பண்ணோம் என்னன்னு எதுவுமே தெரியல, நீங்கள் ஏதாவது கைட் பண்ணுங்கன்னாரு. காலைல ஈவினிங் தானு சார் இருப்பார், தலைவர் இருப்பார், நீங்கள் ஈவினிங் வந்துருங்க 5 மணிக்கு அப்படின்னு. 5 மணிக்கு அவர் வந்தார். அண்ணே நான் தான் அந்த முன்னாள் காசி தேர் சார் இப்போ சொன்னார், பாட்டெலாம் அருமையாக இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு அந்த இசை என்னென்னா அவருக்கு அது ஃபுல்லாக இருக்குது, அது தெரியும் எனக்கு. ஸோ இது நிறைய பேர் பேசிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் சிறப்பு, இந்த படத்துடைய கேமராமேன், டைரக்டர்ஸ், அத்தனை டெக்னீஷியனாக நடித்தவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு சொன்னதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜென்ரல் பாலில் திருமணம்லாம் போட்டிருக்காங்க. சின்ன படங்களுக்கு நிச்சயமாக தேட்டர்கள் கிடைக்கும். இது குறித்து எங்கள் தலைவர் தானு சார் பேசுவார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல காட் அண்ட் டேட், மாம், பிரதர், அங்கிள் இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். தென் டைரக்டர் பன்னீர் சார் என்னை நம்பி தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அவருக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். தென் விஜய் சார் கேமராமேன், ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார், ரொம்ப ரசித்து பண்ணுவார், அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தென் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தென் ப்ரொடியூசர் அம்மா எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃபுட்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி. தென் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் நன்றி. அவங்க சப்போர்ட்டும் பிளெஸ்ஸிங்கும் எப்பவும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது. இந்த படம் வந்து வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன்.
யாரும் வந்து திருட்டு விசிடி யூஸ் பண்ணாமல் படத்தை தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நியூஸ் தான், திருட்டு விசிடி யூஸ் பண்ணாதீங்கன்னு. நானும் அதையே சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி எனக்கு நடித்தவங்க இந்த படக்குழுவினர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். அதிகமாகிவிட்ட காரணத்தினால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று மாலையில் நடைபெறுவதாகத்தான் இருந்தது. மாலையில் கடலூரில் ஒரு பள்ளியினுடைய கட்டிடத் திறப்பு விழாவுக்கு எங்கள் தமிழ் தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக செல்லவிருப்பதால் சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சகோதரர் சிவசக்தி பாண்டியனிடம் சொல்லும்போது அவருக்கே உரித்தான பாணியில் அழகாக இதை காலை நிகழ்ச்சியாக மாற்றி தந்தார். ஒத்துழைப்பு நல்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதை அமைத்து தந்த உடன்பிறவா சகோதரர் சிவசக்தி பாண்டியனுக்கும் சங்கத்தின் சார்பாக நான் மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய பாடலை பார்க்கும் பொழுதும் முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதும் எதிர்காலத்தில் மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக அமுத சுரபியாகத்தான் நான் நினைக்கின்றேன். இசையமைப்பு அவசரமாக நீங்கள் வந்து புறப்படுறதும் அந்த மோட்டார் பைக் தொடர்றதுன்றது இன்னிலேருந்தே அது கொஞ்சம் தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்துக்கு கானா பாலா அவர்கள் ரொம்ப சிறப்பான அவருடைய உதவியை சொல்லியிருக்கிறார். அவர் ஈரமனத்தான், ஈகை குணத்தான். இந்த திரையுலகத்தின் சார்பாக நான் சொல்வதெல்லாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினை பெறும் பொழுது எங்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும். இந்த அப்பாக்காக பண்ண மகளுக்காக அந்த அப்பாவுக்கு நாங்கள் என்னென்ன வகையில் இந்த படத்துக்கு உந்துதல் ஒரு துணையாக தூணாக இருக்குன்றது இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் அதை மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, திரையுலகத்தில் இப்போ தமிழ் தயாரிப்பு சங்கம் வந்து அதி சிறப்பான வழிமுறைகளை வகுத்து நடத்தி கொண்டு இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் 32 டிஸ்ட்ரிக்டில் வந்து திருட்டி விசிடி கதாநாயகன் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்ல எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தம்பியாகத்தான் கதாநாயகன் வந்து இங்கே மேடையிலேருந்து சொன்னார். திருட்டி விசிடியில் பார்க்கக்கூடாது, திருட்டி விசிடி பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு உருக்கமாக சொன்னார். நீ கவலைப்படாத, 32 டிஸ்ட்ரிக்டில் மிக ஓய்வு பெற்ற பெரிய காவல்துறை அதிகாரி, அதாவது காசுக்காக விலை போகாத ஒரு பெரிய காவல்துறையே இந்த இடத்துல வந்து பணியாற்ற போகுது. 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிக பிரமாதமாக இந்த திருட்டி விசிடியை ஒழிக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் வந்து பைரசி வந்து அந்த டவுன்லோடை தடுக்கிறதுக்கும் தம்பி கதிரேசன் முன்னின்று அதை நடத்தியிருக்காரு. உண்மையிலேயே இந்த பணியை நாங்கள்லாம் வந்து பேசி ஒரு கணம் அமைதியாக இருக்கும்போது திரும்பவும் அதை தூண்டி அதை எடுத்து வந்த தம்பி கதிரேசனுடைய பங்களிப்பை நாங்கள்லாம் மறக்க முடியாது. ஆகவே திரையுலகத்துக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை இந்த இருக்காதல் ஒரு கதை மூலமாகவே நம்ம வந்து துவக்கலான்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் செவி குளிர சிந்தை மகிழ புகாவினுடைய இசை பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி கொடி நாட்டும். இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஆசையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.